ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய நாளை தொடங்கும்படிக்கு தேவன் கொடுத்த இந்த சோசியல் மீடியாவுக்காக அவரை துதிக்கிறேன். வசனத்தை கொண்டு வருகிற பாக்கியம், வசனத்தை தியானிக்கிற பாக்கியம், அந்த வசனத்தினுடைய பிரதிபலனை, அதன் கிரியைகளை பார்த்து அவரை துதிக்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக அவரையே துதிக்கிறேன். நீங்க கேட்கிற இந்த வசனங்கள் உங்க இதயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கா? நீங்க உண்மையிலே இந்த வசனங்களை இதயத்துல வைத்துக் கொள்றீங்களா? உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாக்குறீங்களா? அவருடைய வார்த்தை எப்பவும் வெறுமையா போகாதுங்க. தேவனுடைய வார்த்தை அனுப்பப்படும் போது அது தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் என்ன பேசுவாரோ கேட்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வசனம் என்னும் கண்ணாடியில் பார்க்கும் பாக்கியத்தை சீர்படுத்துகிற கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இந்த உலகத்துல நாம வாழும்போது, முக்கியமா தேவனுக்காக வாழும்போது இன்னும் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலக அதிபதி என்று பிசாசுக்கு பெயர். இந்த உலகத்தை மோசம் பண்ணுகிறவன் தன்னுடைய தந்திரங்களால் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை ஏமாற்றினது போலவே இப்போதும் கூட அநேகரை, தேவன் ஏற்படுத்தினவர்களை, தேவன் நேசிக்கிறவர்களை, தேவன் தெரிந்து கொண்டவர்களை சோதிக்கிறதற்கு, தீமையிலே தள்ளுவதற்கு மும்மரமாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கான். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். விழிப்போட இருந்து சோதனையில் பிரவேசிக்காதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நாம நினைவில் வைத்திருக்கணும். ஆமா, இந்த கடந்த இந்த நாட்கள்ல உங்க மனசு ஏதாவது தொந்தரவு செய்தா, ஏதோ பயமா, ஏதோ சந்தேகத்தோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு, ஏதோ எல்லாரும் உங்களை வேதனைப்படுத்துறது போல, அல்லது நீங்க தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது போல, என்னங்க இன்றைக்கு ஒருத்தரை ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிறதுல ஒருத்தருக்கொருவர் மிஞ்சி போறாங்கங்க. அது கணவன் மனைவியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும். கண்ணுக்கு கண் என்கிற வார்த்தையை ஏசாண்டவர் எடுத்துவிட்டு கன்னத்தில் அறைந்தா மறு கணத்தை காட்ட சொன்னார் ஆண்டவர். ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னும் நாம பாவத்துக்கு இடம் கொடுத்து மற்றவங்க பாவம் செய்ய நாமளும் காரணமாகிறோம். இதற்கு பின்னால சதி செய்கிற தந்திரவாதி பிசாசு இருக்கிறான் என்பதை மறந்து விடுகிறோம். இந்த உலகத்துல யாரையும் உங்க எதிரியா நினைக்காதீங்க. உங்களை தவறா பேசுறவங்களா இருந்தாலும், உங்களை கேலி செய்தவங்களா இருந்தாலும், உங்களை ஏமாற்றினவங்களா இருந்தாலும், உங்களை அவங்க கஷ்டப்படுத்தினாலும், அவர்களை ஏவி விடுகிற பிசாசு காரியங்களை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம பிசாச கட்ட முடிஞ்சா, அவனுடைய டிவைசஸ் எல்லாம் டீஆக்டிவேட் ஆகும்படிக்கு, அவனுடைய எந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யாதபடிக்கு நாம ஜெபிச்சா, பிசாசின் எண்ணங்கள் எல்லாம் கூட, அவன் பிளான்ஸ் எல்லாம் கூட தேவன் சிதறடிப்பாரு. நம் வாழ்க்கையில நிம்மதி இல்லாததுக்கு காரணம் யாரோன்னு சொல்றதை விட நாமே அல்லது நானே என்று அறிந்தா நமக்கு சீக்கிரத்துல விடுதலை கிடைக்குங்க. எல்லாரும் நமக்கு நல்லவங்களா இருக்கணும், எல்லாரும் நம்ம பேர்ல நல்லபடியா நடந்துக்கணும், எல்லாரும் நமக்கு தாராளமா இருக்கணும், எல்லாரும் நம்மை புகழணும், எல்லாருக்கும் நம்ம பிடிச்சவங்களாக இருக்கணும், எல்லாரும் நம்மை மதிக்கணும் என்கிற ஆசையோட தான் இருப்போம். ஆனா நாம எத்தனை பேர் நிஜமா மதிக்கிறோம், நேசிக்கிறோம், சுமந்து கொள்கிறோம், சகிக்கிறோம், பொறுத்து கொள்கிறோம் என்பதை நம்ம எப்பயாவது யோசிக்கிறோமா? கிவ் அண்ட் டேக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் போதுதான் நம்ம சமாதானமா இருப்போங்க. ஒருவர் மேல ஒருவர் விரோதங்களை வைத்திருக்கும் போது பிசாசுக்கு இடம் கிடைக்கும். அங்க அந்த விரோதங்களை உண்டாக்குனது அவன்தான். என்னது, சாத்தான் இருக்கிறான் நம்ப மாட்டீங்களா? இருக்கிறாங்க. சாத்தானை யாரு செஞ்சாங்கன்றீங்களா?
சாத்தானை யாரும் செய்யல. தேவன் தேவதூதர்களை செய்தார். லூசிஃபரை பிரதான தூதனாய், முக்கிய தூதர்களில் ஒருவனாக, அவன் தான் தேவனோடு சமம் என்று நினைத்ததுனால 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ் அவன் வர்ஷிப்ல நடத்துகிற தூதன் கர்வப்பட்டு தன்னோடு கூட ஒரு கூட்டத்தையே விழுந்து போக செய்தது. அவன் தேவனை ஒன்னும் செய்ய முடியாம தேவன் நேசிக்கிற நம்மை, அன்றைக்கு ஆதாம் ஏவாளை, பின்பு ஒவ்வொரு பக்தரையும் பைபிள்ல பாருங்க, பைபிள்ல இருக்கிற எல்லா கதைகள்லயும் நீங்க பார்த்தா பக்தர்கள் எல்லாம் எப்படி சோதிக்கப்பட்டாங்களோ, எப்படி பலவீனர்கள் ஆனாங்களோ, எப்படி விழுந்துட்டாங்களோ, அழிவை நோக்கி போனாங்களோ, பின்வாங்கி போனாங்களோ பார்த்தா பக்தரா இருந்தவங்க, ஞானியா இருந்தவங்க, பலவான்களா இருந்தவங்க கூட பிசாசின் சதிகளால தந்திரங்களால தாக்கப்பட்டதையும் பார்க்கும்போது அவன் எவ்வளவு பயங்கரமானவன் என்பதை கவனிக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை சுமப்பதினால, கிறிஸ்துவின் அன்பு நம்மை தேற்றினதினால, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரித்ததினால மீண்டும் எழுந்து நின்றோம், மீட்கப்பட்டோம், தேவனுக்காக வாழ்கிறோமே தவிர, இல்லாவிட்டா அந்த பிசாசின் கையில தூள் தூளாகி இருப்போம். இப்போதே அநேகர் பிசாசினுடைய மந்தையில இருந்து அவங்க எங்க இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன நடக்குதோ, அவங்க வருங்காலம் என்னமோ, அவங்க முடிவு என்னவோ தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்க, பணக்காரரா இருக்கிறாங்க, ஞானிகளா இருக்கிறாங்க, பெயர் புகழ் பெற்றவங்களா இருக்கிறாங்கன்னு அவங்க நினைத்து கொள்ளும்படிக்கு பிசாசு அவங்கள மயக்கி இருக்கிறான். நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? நம் வாழ்க்கையை அழிக்கிறது எந்த மனுஷனும் இல்ல, தேவன் அல்லவே அல்லங்க. நமக்கு வர கஷ்டங்களுக்கு மூல காரணம் தேவன் அல்ல, இவங்களும் அவங்களும் மற்றவங்களும் கிடையாதுங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால நமக்கு நாமே எதிரியாக மாறிவிட்டோம். நம்முடைய உரிமைகளை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து அவனின் கை பொம்மைகளாக ஆடிக்கொண்டு அவனுக்கு சிறைப்பட்டு போகிறோம். ஆமாங்க, புகை பிடிக்கிறவங்க, மது அருந்துகிறவங்க, விபச்சாரத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்தவங்க, பொய் பேசுகிறவங்க, திருட்டு செய்யறவங்க, மோசம் பண்றவங்க, வேஷம் போட்டு நடிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் பிசாசின் தந்திரங்களுக்குள்ள இருக்கிறாங்க. ஏதோ பெரிய விஷயத்தை நாங்க செய்யறோம் நினைக்கிறாங்க, வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு பெருமைப்படுறாங்கன்னு சொல்லிருக்கு பாருங்க. ஆனா ஏசு ஆண்டவரின் நாமத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கும் விடுதலை இருக்குங்க. முதல்ல நீ ஜெயித்தா, உன் இதயத்தை நீ ஜெயிக்க முடிஞ்சா, உன்னுடைய நிலைமையை நீ முதல்ல உணர முடிஞ்சா, உனக்குள்ள பிசாசின் காரியங்களுக்கு இடமில்லாம பார்த்து கொண்டு கோபமும் விரோதமும் பொறாமையும் பொய்யும், மற்றவங்களை தீர்ப்பு தீர்க்கிறது, மற்றவங்களை நிந்திக்கிறது, மற்றவங்களை பத்தி தவறா பேசுவது, இதெல்லாம் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனுடையது இல்லைங்க. அழிவுக்கும் பாதாளத்துக்கும் நியமிக்கப்பட்ட பிசாசின் தந்திரங்கள். உலகம் எல்லாம் அவன் தந்திரங்களால நிறைந்து ஒருவருக்கொருவர் தீங்கு செய்து கொண்டு அன்பு நிறைந்தவராகிய ஆண்டவரை அறியாம, ஜீவனை கொடுத்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, தப்பிக்கிற வழி உண்டென்று மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று அறியாம தங்களுக்கு தாங்களே அழிவை உண்டு பண்ணிக் கொள்கிறாங்க. இயேசு ஆண்டவரை குறித்து விவரித்தா எங்களுக்கு வேண்டாம் என்கிறவங்க யாருங்க? ஏன் வேண்டான்றாங்க? என்ன சொன்னார் அவரு? உன்னை ஏதாவது கொள்ளையிட சொன்னாரா? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறாரா? உங்க சுதந்திரத்தை ஏதாவது எடுத்துடுறாரா? உங்களுக்கு தீங்கு செய்யறாரா? இவ்வளவு அன்புள்ள ஆண்டவரின் வார்த்தைய கேட்க மறுக்க காரணம், அசுத்த ஆவிக்கு நஸ்ரேயனாகிய இயேசுவென்றா பயம். பாவத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை தோற்கடித்தவரும் அவர்தான். அவர் நாமத்திலே விடுதலை இருக்கிறது. அதனால வசனம் சொல்லுது, நீங்க சோதனையில இருக்கும்போது சோதனையில விழாம விழித்திருந்து ஜெபிங்க, தேவனுக்கு சமீபமா இருங்க.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு ஆண்டவரின் நாமத்துல நமக்கு விடுதலை இருக்குங்க. உங்க மனசு கொஞ்சம் சரியில்லாம இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பிசாசின் குணங்கள் உங்களில் கொஞ்சம் பிரதிபலிக்கும் போதே, அது தெரியும் போதே, என்ன எனக்கு தெரியாமலே பொய் சொல்லுகிறேனே, அனாவசியமா பொய் சொல்லிட்டேனே, ஏன் இந்த விஷயத்தை என் மனைவிக்கு மறைக்கிறேன், ஏன் இந்த விஷயத்தை என் கணவருக்கு மறைத்து வைக்கிறேன், ஏன் வெளியே இருக்கும்போது மனுஷருக்கு முன்பாக பெரியவங்களா இருக்கணும்னு விரும்புகிறேன், ஏன் உண்மை நிலை இது இல்லையே என்கிற உணர்வு உங்களுக்கு வரும்போதே, ஆண்டவரே, நான் பிசாசின் சோதனைகளுக்கு விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, சோதனையில் விழாமல் என்னை தப்புவீங்க, பிசாசு என்னை தொடாதபடிக்கு உங்க பாதுகாப்பு எனக்கு கொடுங்க, உங்க அரவணைப்புல என்ன சேர்த்துக் கொள்ளுங்கன்னு நீங்க கேட்க முடிஞ்சா பாதுகாப்பா இருப்பீங்க. அதுக்குதான் தினமும் தேவனுடைய வசனம், அதுக்குதான் தினமும் ஜெபிங்க என்று சொல்லுகிறோம். அதுக்குதான் தினமும் உங்க நிலைமை எப்படி இருக்கோ நீங்க கவனிக்க வேண்டும். சில நேரம் நம்ம போகும்போது வழியில ஏதாவது யோசிச்சுட்டே போயிட்டு இருப்போம். போக வேண்டிய இடத்தை தாண்டி போயிட்டே இருப்போம். இன்னும் இறங்க வேண்டிய இடத்துல இறங்காம பஸ்ல எவ்வளவோ தூரம் போயிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இலக்கு தெரியாம நம்முடைய வழிகளை நாம அறியாம இருக்கும்போது அழிவின் வழியில போயிடுவோம், தவறான வழியில போயிடுவோம். அதற்குதான் நாம நின்று நம்முடைய வழிகளை பரிசோதனை செய்யணும். நம்ம இருதயத்தின் நிலைய பரிசீலனை செய்யணும். நம்ம பக்தி எப்படி இருக்கு, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, எத்தனை விஷயங்கள்ல நான் ஜெயத்தை பெறுகிறேன், எத்தனை விஷயத்துல நான் தோற்று போகிறேன், எத்தனை முறை பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்ற வசனம் சொல்லுதுங்க. அவனுக்கு சின்ன கேப் கொடுத்தா போதும், மொத்தம் நம்மை தன்னுடைய வசமாக்கிடுவான். ஒரு அரேபியன் கதை சொல்லுவாங்க. ஒரு அரேபிய மனிதன் மற்றும் ஒட்டகம் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் குளிரான இடத்துக்கு வந்தபோது அங்கே அவர் கூடாரத்தை போட்டாராம். அவர் அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த ஒட்டகம் தலையை உள்ள விட்டு, இங்க ரொம்ப குளிரா இருக்கு, என் தலையை உள்ள வைக்கலாமான்னு கேட்டுச்சான் அவரை. சரி, என்ன சுமக்கிற ஒட்டகமாச்சேன்னு சரின்னாராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் முதுகு மட்டும் கொஞ்சம் உள்ள வரட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய மற்ற 2 காலையும் உள்ள வைத்துக்கிறேன், இங்க ரொம்ப குளிரா இருக்கு, இதர் பகு தண்டாக சார்ஜி சப்ஜின்னு அவரை வேண்டி கொண்டதான். சரி போகட்டும் என்றா அது மொத்தமா உள்ள நுழைஞ்சு, இதர் தோ ஆத்மி கா ஜாகா நாய், தும் பாஹர் ஜாவோ என்றதாம். இங்க 2 பேருக்கு இடம் இல்ல, நீ வெளியே போன்னு சொல்லிச்சான். பிசாசு செய்யறது அதுதாங்க. ப்ளீஸ், 1 பெக், 1 மினிட், ஒரு பார்வை, ஒரு ஆலோசனை, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு போர்னோகிராஃபிக் பிக்சர், ஒரு கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வந்ததும் நீ மனஸ்தாபப்படலனா வாயெல்லாம் கெட்டு போயிடுங்க. பாவத்துக்கு இடம் கூடாதீங்க. நிம்மதியா இல்லாததுக்கு காரணம் பாவம். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிவோம். நம்ம மனசு நல்லா இல்லாதப்போ நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப மோசமா இருக்குங்க. கோபமா இருக்கிற நபர் என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுல்ல. கஷ்டத்துல இருக்கிற நபர் அவங்கள நம்ம அசைச்சா அவங்க எவ்வளோ கொடுமையா நடந்துப்பாங்களோ நம்ம பார்க்கிறோம்ல. நம்மை முன்பு பலவீனப்படுத்தி நம்மை பிசாசு அவனுடைய வாயா நம்ம வாயை பயன்படுத்த, நம் மூலம் அவன் கிரிய செய்ய, அலறல்கள், கூச்சல்கள், இதை உடைப்பது, தூக்கி வீசுவது, ஒருவரை ஒருவர் தாக்குவது, திட்டிக் கொள்ளுவது, இது எல்லாத்துக்கும் காரணம் சீர்கேட்டுக்கு தகப்பனாகிய பிசாசு. தேவன் சமாதானத்தின் ஆண்டவர், தேவன் அன்பு நிறைந்தவர். ஆண்டவரை நேசிப்போம். வசனத்தை கேட்ட பின்பு எங்கேயாவது பிசாசின் குணங்கள் எனக்குள்ள இருக்கிறதா? இன்றைக்கு ஏதாவது பொய் சொன்னா, யார் மேலேயாவது கோபம் வச்சிருக்கனா, ஏதாவது கெட்ட ஆசை வந்துச்சா, ஏதாவது திருடுனா, ஏதாவது தவறா பேசிட்டனா, யாரையாவது ஏமாற்றினேனா, என் தந்திரங்களை ஏதாச்சும் பயன்படுத்தினா, சின்னதுன்னு விட்டுறாதீங்க. அது பிசாசுக்கு இடம் கொடுத்தது போல இருக்கும். உள்ளம் கெட்டுவிடும், வாழ்க்கை அழிந்து போகும்.
வசனம் நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. அவருடைய வசனம் என்னும் கண்ணாடியில் அவருடைய வார்த்தை நம்முடைய நிலைமையை காட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஸ்கேன் பண்ணி காட்டுவார் நம்ம இருதயத்தை. எங்க ஃபால்ட் இருக்கு, எங்க குறை இருக்குன்னு உணர்த்துவாரு நம்மை. அப்பப்ப நம்ம அறிக்கை செஞ்சுட்டா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம ரட்சிப்பை தொடர்ந்து கொண்டா, கடைசி வரைக்கும் உண்மையா இருப்போம். தேவன் கொடுக்கிற கிரீடத்தை பெறுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய அன்பின் கரங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். பிசாசுக்கு இடங்கொடாதீங்க என்று நீங்க சொன்ன வார்த்தையின்படியாக எங்கள் வார்த்தையிலாவது, எண்ணத்திலாவது, கிரியையிலாவது, யோசனையிலாவது, எங்கள் வேலைகளிலாவது பிசாசின் காரியங்களுக்கு கொஞ்சமேனும் பொய்யும் ஏமாற்றுதலும் அநியாயமும் தந்திரமும் சின்ன சின்னது நினைத்து கோபத்துக்கும் பொறாமைக்கும் வேஷத்துக்கும் எங்க வாழ்க்கையில இடமில்லாம சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளவும், இயேசுவை போல இந்த உலகத்துல வாழ்வதற்கும் மன்னிக்கிறவர்களாய் அன்புள்ளவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க எப்பவும் நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இன்றைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால நம்முடைய உபவாச ஜபத்துல கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்